யாரா இவன்? அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. மச்சான் ஐநூறு பார்த்தா போடா. இப்படிலாம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்கல்ல. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட் இல்ல. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு நேஷ்னல் டே ஹாலிடே vlog தான். ஹலோ மேடம். யூஏஇயில் நேஷ்னல் ஹாலிடே லீவ் வந்து 4 days. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட்னு எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாட கிளம்பிட்டாங்க. ஸோ நான் வந்து கிளம்பி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இது என்னோடய ஃப்ரெண்ட் யாமினியோட வீடு தான். இங்கே தான் வந்து நாங்கள் ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஜூஸ் குடித்து அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். கிட்ஸ் எல்லாருமே அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு லன்ச் டைம் தான். ஸோ லன்ச்சுக்கு வந்து யாமினி வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருந்தா, மஷ்ரூம் பிரியாணி. அப்புறம் வந்து குருமா, ரைஸ்ன்னு எல்லாமே பண்ணி வச்சுருந்தான். ஸோ நாங்களும் லன்ச் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு கிட்ஸுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் கார்ட்ஸ் விளையாடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்ஸும் வந்து ராஜா ராணி அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து விளையாடி முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே டீ குடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து பனானா கொடுத்து அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் மில்க்கும் காலி ஆகிடுச்சு. ஸோ வெளியில் போய் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே ஈவினிங் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். இங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒருத்தி மட்டும் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட். அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கூடமே எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஹல்நாக்தா பார்க் தான் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் கிட்ஸ் எல்லாம் விளையாடட்டும் தான் இங்கே வந்திருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து கதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹைட் அண்ட் சீக் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே 90s கிட் தானே. ஸோ கிட்ஸ் கூட நாங்களும் கிட்ஸாக சேர்ந்து தான் விளையாடுறோம். பார்க் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ யாமினி வீட்டில் வந்து டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் பேக் பண்ணி கிளம்பிட்டு நிவேதான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்க எல்லாத்தையுமே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே உட்காந்து விடிய கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். என்னோடய பையனுக்கு தான் வந்து வேறு ஹவுஸில் வந்து நான் ஸ்டே பண்ணதே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டே பண்ணுறேன். அதனால் அவங்க கொஞ்சம் தூங்க லேட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கு தூங்கினதுக்கப்புறமா வந்து எல்லாருமே உட்காந்து அப்படியே விடிய கதை பேசிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங் கிட்ஸ் எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசை சாம்பார் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சு தான். மேடம் ஏன பண்ணுறேன் கேட்பதில்ல, நீ ஏன் பண்ணுற? நான் தோசை எல்லாரையும் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா தோசை மாவு பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ ஏன் ஓகே. எங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்து சந்திப்பா, சௌமியான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க நைட்டு. நிவேதாவோட ஹஸ்பண்ட் மட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சி வந்துட்டார். அவர் வந்ததுக்கப்புறமா கிட்ஸ் எல்லாருமே அவர் கூட தான் இருந்தாங்க. அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து நானும் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து உட்காந்து எல்லாருக்குமே வந்து ஆனியன் குக் பண்ணுறதுக்கு ஆனியன் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம் சொல்லி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கி லன்ச் மெனு வந்துட்டு வெஜ் புலாவ், அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ், மஷ்ரூம் கிரேவி, ரசம், மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க லன்ச்சுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து லன்ச் எடுத்து வச்சுட்டு
ஒன்றா உட்காந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து இலையெல்லாம் போட்டு வாழை இலை போட்டு எல்லாருக்குமே லஞ்செல்லாம் பரிமாறிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு எல்லாருமே உட்காந்து ரொம்ப ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கல்யாணத்தில் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அந்த டைம் தான் இந்த மாதிரிலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக மிங்கிள் ஆகிட்டோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த டே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன்னா December 2 அந்த மாதிரி டைமில் எடுத்தது. பாப்பா இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி போட முடியல. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next vlog. See you guys. Bye bye. இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட